அடுத்தப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யா வந்து ரேகா கிட்ட லவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நம்ம மீனா பார்த்தீங்கன்னா தடுத்து பார்க்குறாங்க. சத்யாவை நம்பி தான் அந்த கம்பெனியை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ சத்யா வந்து இந்த மாதிரி பண்ணுறது சரி வராது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய இடத்து இடம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து கவலைப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் முத்து பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறது எதுவுமே கேட்காம, சத்யா நீ உனக்கு பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணிடான்னு சொல்லி சத்யா லவ்வுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரு நம்ம முத்து. அதனால் பார்த்தீங்கன்னா சத்யாவும் நான் இன்றைக்கே ரேகா கிட்ட லவ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீனா ஒரே டென்ஷனாக இருக்காங்க. சத்யா வேற போயிருக்கா, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து என்ன சத்யா ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேருமே ஒரே டென்ஷனாக இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. சத்யா வந்து ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யாவே நேராக வந்து மீனா இருக்கிற கடைக்கு வராங்க. சத்யா பார்த்தது 2 பேரும் என்னடா ஆச்சு, இதுக்கு தான் நான் பெரிய இடம் வேணாம்னு சொன்னேன், எதனா பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்லி மீனா பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என் லவ்வை நான் ரேகா கிட்ட சொன்னேன், அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லும் போது முத்துக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகா அப்படின்ற உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக மீனா விட நம்ம முத்து தான் ஃபீல் பண்ண போகிறாரு. இருந்தாலும் நம்ம சிந்தாமணி மாதிரி இல்லாமல் ரேகா நல்ல கேரக்டர் இருக்கிறதுனால சத்யாவுக்கு பிரச்சனையாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ்க்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க இல்லையா, அப்போ வந்து பொண்ணு வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது இது தூரத்து சொந்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி விஜயாவும் அந்த பொண்ணோட தாத்தாவும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயோட சொந்தக்காரங்க பேரெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது இது பொண்ணுக்கு வந்து முறை வந்து அண்ணன் தம்பி முறை வருது, இது சரி வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. இது வந்து நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா பணக்கார வீட்டில் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க. இப்போ அந்த சம்மந்தமோ கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகி சிந்தாமணி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சிந்தாமணி ரொம்ப ஹாப்பியாக ரோகிணி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே விஜயாவை விட்டால் அடுத்தடுத்து எதனா பண்ணிகிட்டே இருப்பா, அதுக்குள்ளே சீக்கிரம் டைவர்ஸ் கேஸை வந்து நம்ம பக்கம் சாதகமாக மாற்றி மனோஜை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், விஜயாவையும் மனோஜை ஃபஸ்ட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு திட்டம் போடுறாங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சத்யாவோட லவ் ட்ராக், ஒரு பக்கம் ரோகிணியோட திட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து புதுசாக வேன் வாங்க போகிறார் இல்லையா அந்த ட்ராக். இந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு சிறகடி ஆசை இப்போ கொஞ்சம் வந்து டல்லாக தான் போகுது அப்படின்ட்டு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.